ஹோய், நடந்துதானே போயிட்டு இருந்த, அதுக்குள்ள இப்ப எதுக்கு இங்க ஹால்ட் அடிக்கிற? மச்சான். என்ன பானிபூரியா? ஆமாண்டா. சுருப்பு பிஞ்சிரும். டே ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரு நாள் ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்க வேணாமே. இப்பதானே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீ ஏப்பம் கூட விடல, அதுக்குள்ள பானிபூரி. அது என்னமோ தெரியல மச்சான், பானிபூரிய பார்த்தா மட்டும் மூட்டையோட சேர்த்து வாய்க்குள்ள குட்டிக்கலாமோன்னு இருக்கு. ஆமாண்டா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு வாட்டி. இந்த ஒரே வாட்டினா அதுக்கப்புறம் வாழ்நாள்ல பானிபூரி பக்கமே போக மாட்டியா? டேய் ப்ளீஸ்டா, ப்ளீஸ் மச்சான். நோ நோ நோ, நீ எப்படி கேட்ட என்ன சமாதானப்படுத்தினாலும் பானிபூரிக்கு மட்டும் நோ. ஐயோ, சாட் ஐட்டம் மட்டும் வாங்கியே தர மாட்டோம், எப்படியாவது வாங்க வைக்கணுமே. மச்சான் மச்சான், இதுக்கு முன்னாடி நான் எப்ப பானிபூரி சாப்பிட்டேன்னு சொல்லு. நம்ம பிரியறதுக்காக ஒரு பிளான் போடுறதுக்கு பானிபூரி கடையில மீட் பண்ணோம், அப்பதான் கடைசியா சாப்பிட்டேன். கரெக்ட் மச்சான், அப்பனா பாரு, கடைசியா நான் பானிபூரி சாப்பிட்டது நம்ம லவ் பண்றதுக்கு முன்னாடி, இப்ப நான் சாப்பிடுறது நம்ம லவ் பண்றதுக்கு அப்புறம். மச்சான், இப்ப மட்டும் நான் இந்த பானிபூரிய சாப்பிட்டேன்னு வையேன், நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் பானிபூரின்ற பேர் எடுக்கும்டா அந்த பானிபூரி. கேவலமா இல்ல? இல்ல, ஏன்னா அது பானிபூரி, அதனால இல்ல. ஏய் உசுர விட்டாதடி, பானிபூரி பானிபூரின்னு. அப்படி அதுல என்னதாண்டி இருக்கு? மச்சான், யூ ஆர் a baseless fellow, உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ வேணா பாரு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேருக்கு பானிபூரி பிடிக்கும். என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? உங்களுக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பானிபூரினா உயிர்னு கமெண்ட் பண்ணுங்க. கொய்யால கொன்றுவேன் உன்னை. நம்மளும் எப்போதும் ஹெல்த்தியா சாப்பிடணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் ஹெல்த்தியா சாப்பிட வைக்கணும்னா எல்லாரையும் உட்கார்ந்து கமெண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்க பானிபூரி பிடிக்கும்னு. மச்சான் மச்சான் மச்சான், ப்ளீஸ் டா, ஒரே ஒரு வாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ. டே ப்ளீஸ் டா, என் செல்ல குட்டில. இல்ல. என் புஜ்ஜு குட்டில. ஹே இல்லடி. என் மயில குட்டில, ப்ளீஸ் டா. I love you டா செல்லம், ப்ளீஸ். I love you love you love you love you love you. I love you. பசங்களோட வீக்னஸ் விளையாடுறதே இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேலையா போச்சு. ஒரே ஒரு வாட்டி. தின்னு தொலை. Thank you டி செல்லம், I love you. சரி போய் சாப்பிடு போ. டேய், இத்தனை வாட்டி நான் உனக்கு I love you சொன்னேல, எனக்கு சொல்லு. சொன்னாதான் மயக்கம் போட்டு பழைய ஜென்மத்துக்கு போயிருவே, அதனால தானே இவ்வளவு நாளா சொல்லாம இருக்கேன். சொல்லு. நான் கூட பிரேமலு. பிரேமலுவா? இப்ப எதுக்கு நீ தெலுங்கு பேசிட்டு இருக்க? அது வந்து இப்போ உனக்கு பானிபூரி வேணுமா வேணாமா? இல்லனா வா வீட்டுக்கு போலாம். எனக்கு பானிபூரி வேணும். போய் சாப்பிடு போ. என்ன தெரிகிறது? அம்மா. இல்ல, நான் வந்தது கூட தெரியாம இவ்ளோ மும்மரமா பேப்பர் படிச்சிட்டு இருக்கே, அதான் பேப்பர்ல என்ன தெரியுது என்று கேட்டேன். பேப்பர்ல என்னமா தெரியும், நான் சும்மா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் பாத்துட்டு இருக்கேன். ஆஹா, நம்பிட்டேன். நீ சொன்னதை நம்புறதுக்கு நான் என்ன உங்க அப்பாவா? மா. டேய், உண்மையை சொல்லு, சினிமா நியூஸ் தானே பாக்குற? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எந்த தியேட்டர்ல என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தானே பாத்துட்டு இருக்க? ஆமாமா, அடுத்த வாரம் என்ன தியேட்டர்ல என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்து அப்படியே என் லவ்வரை கூட்டிட்டு போறேன் பாருங்க. இல்லையா? சீ, நான் கூட இருக்குன்னு நினைச்சேன்டா. ஏண்டா, இந்த பக்கத்து வீட்டு மாலதியோட பையன் 2003ல பிறந்தான்டா. இப்ப அதுக்கு என்னமா? இப்ப அதுக்கு என்னவா? அவனுக்கு என்ன வயசு? 2003ல பிறந்தானா 2025 22 வயசு. இப்ப என்னமா அதுக்கு? இப்ப என்ன அதுக்கா? டேய் மவனே, அவனுக்கு 22 வயசு தான், ஆனா அவன் பொண்டாட்டிக்கு நாளைக்கு வளைகாப்பு. என்னமா சொல்றீங்க? கேக்கல, அவன் அப்பாவாக போறான். 22 வயசுலேவா? ச்சே, இது 90s கிட்ஸ்க்கு இவ்ளோ பெரிய அவமானம் தெரியுமாமா? டேய் 90s கிட்டா இருக்கிற உனக்கே இவ்ளோ பெரிய அவமானம்னா 90s கிட்டோட அம்மாவா இருக்கிறது எனக்கு எவ்ளோ பெரிய அவமானமா இருக்கு தெரியுமா? அந்த மாலதி பெருமையா வந்து சாக்லேட் குடுக்கறா, என் மருமவ மாசமா இருக்கானு. நீயும் தான் இருக்கியே. காலேஜுக்கு போன, அங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணிருக்கலாமா? அதுவும் இல்ல. சரி வேலைக்கு போயிட்டு இருக்க, அங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணலாமா? அதுவும் இல்ல. போற வர பஸ்ல 1008 பேரை பாக்குற, ஏண்டா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கூட வாட அமையல? இல்லையேமா, இந்த காலத்து பொண்ணுங்களாம் ரொம்ப ஹைஃபையா இருக்காங்க, எனக்கு பிடிக்கலமா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல அடக்க உடக்கமா இருக்கணுமா. டேய், வெளி தோற்றத்தை வச்சு அப்படி நினைக்க கூடாதுடா. டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு இதுக்கு முன்னாடியே யார் சொன்னாங்க? சரி, யாரோ சொல்லிட்டு போறாங்க, பதுவா முக்கியம். அப்பவே சொல்லிருக்காங்கடா, ஒரு கவரை பார்த்து புக்ல என்ன இருக்குன்றத நம்ம தீர்மானிக்க கூடாது, படிச்சு பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி தான் பொண்ணுங்க கிட்ட பழகி பார்த்தாதான் தெரியும். மா, அப்பாதான் எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன்னு சொன்னாருல. கிளிப்பாரு, உங்க அப்பா எப்ப உனக்கு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணை நீ புடிச்சு கட்டிக்கிட்டு நான் எப்ப மாமியார் ஆவறது, ஒரு மருமகளை பாக்குறது? சரிதான் விடிஞ்சிரும். ஹேய், என்ன இங்க சத்தம்?
உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆக போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவன் கிட்டயா பேசுவேன்? நம்ம தானே பார்த்து வைக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரி, அப்ப நான் ரூமுக்கு போய் ஏசியை போட்டுட்டு படுக்கிறேன். ஏன் நீங்க தானே உன் வேலையை பாருன்னு சொன்னீங்க. என் முழு நேர வேலையா தானே. பாய். இவனுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சு எப்ப இந்த கல்யாணம் நடக்கிறது, நான் எப்ப என் மருமக கூட ஃபன் பண்றது. சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா இவன் கண்ணில் காட்டு இறைவா. டேய் துருவா, அப்பா. டேய், இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருந்தோம்ல, அது விஷயமா எல்ஐசி ஆஃபீஸ்க்கு போகணும்டா. கொஞ்சம் வரியா, போயிட்டு வந்துடலாம். சரிப்பா, போயிட்டு வந்துடலாம். சரிடா, நான் வெளியே நிக்கிறேன், நீ சீக்கிரம் கிளம்பிட்டு வா. ஓகேப்பா. அண்ணா, 2 பிளேட் பானிபூரி கொடுங்கண்ணா. அண்ணே, ஒரு பிளேட் போதும்ண்ணே. ஒரு பிளேட் சாப்பிடு, இல்லனா அந்த பிளேட்டையும் சாப்பிட விட மாட்டேன். வேஸ்ட் ஃபெலோ. இவன் என்ன என் பின்னாடி வரான்? ஐயோ, ரகசியமா அந்த அண்ணன் கிட்ட போய் இன்னொரு பிளேட் போடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். டேய் துருவா, நிறுத்து. இங்க ஒரு காபி கடை இருக்கு பாரு, ஒரு காபி குடிச்சிட்டு போலாம்டா. சரிப்பா, எனக்கு காஃபி எல்லாம் எதுவும் வேணாம். நீங்க வேணா குடிச்சிட்டு வாங்கப்பா. சரிடா, நான் போய் குடிச்சிட்டு வரேன். தம்பி, பைக்கை வச்சுட்டு ஓரமா நில்லுப்பா, பஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு பாரு. சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. ஆதையும் நிம்மதியுமா? ஐயோ, அப்பா வேற இங்கதான் இருக்காரு. பார்த்தாருன்னா 2 பேரையும் தூக்கல தொங்க விட்டுருவாரு. எப்படியாவது இவங்க 2 பேரையும் வார்ன் பண்ணணுமே. ஃபர்ஸ்ட் பைக்கை நிப்பாட்டிட்டு வருவோம். மச்சான், சீக்கிரம் சாப்பிடுறீ. எவ்வளவு நேரம்? தோ ரெடி ஆயிடுச்சு மச்சான். கரெக்டா அந்த பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இங்க இருந்து 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா கிராஸ் பண்ணிடலாம். ஆரன் சத்தம் இங்கிட்டும் கேட்கல, அங்கிட்டும் கேட்கல. கிராஸ் பண்ணிடலாமா? ஐயோ, அப்பா வரதுக்குள்ள அவங்க கிட்ட போய் சொல்லணுமே. இந்த லாரிக்கார வேற. டேய், சீக்கிரம் போய் தொலைடா. 1 2. இவங்க என்ன பண்றாங்க இங்க? ஸ்டிக் வச்சு நடக்கிறாங்கன்னா கண்ணு தெரியாதோ? 3. ஐயோ, லாரி வர ஸ்பீடா வருது. 4. என்னங்க? 5. என்னங்க லாரி? என்னாச்சு? என்னங்க சத்தம்? யாரோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னங்க, சாரிங்க. லாரி வருதுன்னா உங்களை பிடிச்சு இழுத்தேன், நீங்க கீழே விழுந்துட்டீங்க. சாரி. டே துருவா, என்னடாச்சு? ஐயோ அப்பா, ஆதி நிம்மதியை பார்த்தா அவ்வளவுதான். இந்த பொண்ணு கண்டிப்பா நிம்மதி காப்பாத்திடுவா. நம்ம கிளம்பணும். அப்பா ஒண்ணும் இல்ல, வாங்கப்பா போலாம். டேய், என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க வாங்க போலாம். யாரு? அன்புகொடி? இந்த குரல் ஆதியனா? அன்புகொடி மேமா? அன்புகொடி, எந்திரிமா, எந்திரி. என்னாச்சு? ஆதியனா? மேம், நான் நிம்மதி. நானும் இங்க தான் இருக்கேன். நிம்மதி மச்சான், அன்புகொடி ரொம்ப பயந்துருக்கா. நீ அவகிட்ட போய் பேசு. அவளை தூக்கி விட்டு உள்ள காஃபி ஷாப் கூட்டிட்டு போ. நான் அந்த டிரைவரை ஒரு வழி ஆக்கிட்டு வரேன். ரோட்ல தான் வண்டி ஓட்டுறானா, இல்ல வானத்துல எதுவும் பறந்துகிட்டு இருக்கானா? சரிடா, மேம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் பாரு. மேம். டேய், ரிவர்ஸ் எடுத்து தொப்பிக்கவா பாக்குறேன். வடாங்க. மேம். நிம்மதி, என்ன மேம் ஆச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இல்லம்மா, ஒரு ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. எதிர்த்தாப்புல தான் ஜெராக்ஸ் கடை இருக்குல்ல, அதான் கிராஸ் பண்ணி வரலான்னு வந்தேன். அப்போதான். ஐயோ மேம், லாரி இடிச்சு உங்களுக்கு காலுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா? இல்லம்மா, நான் லாரி இடிச்சுலாம் கீழே விழல. அப்புறம் லாரி இடிக்காம இருக்கணும்னு என்ன ஒருத்தர் காப்பாத்தினாருமா. லாரி இடிக்காம இருக்கணும்னு உங்களை காப்பாத்தினாங்களா? யாரு மேம்? அவங்க யாருன்னு தான் என்னால பார்க்க முடியாதேம்மா. மேம், ஓகே மா, அவங்க பக்கத்துல எங்கேயாவது இருக்காங்களாமா? பக்கத்துல யாருமே இல்லையே மேம். ஐயோ, லாரியில மட்டும் அடிபட்டு இருந்துச்சுன்னா ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். ஆனா நான் அடிபடக்கூடாதுன்னு நினைச்ச ஒருத்தர் என்ன காப்பாத்தினாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலையே. எப்படி மேம் ஒருத்தர் என்ன கரெக்டா சொல்றீங்க? ஒருவேளை அது பொண்ணா கூட இருக்கலாம்ல? இல்லம்மா, அவர் என் காதுல வந்து சாரிங்க, லாரி வந்ததுனால தான் உங்களை பிடிச்சி இழுத்துட்டேன்னு என் காதுல சொன்னாரு. உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு கண்ணு தெரியாததுனால யாராவது என்கிட்ட பேசினாங்கன்னா அவங்க குரலை நான் நல்ல ஞாபகம் வச்சுப்பேன். சரி, ஓகே மேம். யாராவது இங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. பாத்துக்கலாம், விடுங்க. ஆனா இப்ப இங்க யாருமே இல்ல மேம். ஒரு நிமிஷத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க மேம், உள்ள போய் காஃபியாவது குடிக்கலாம். சரிம்மா.